ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கருந்துளசி. உங்களுக்கு சளி தொந்தரவுக்கு இது அம்மான் பச்சரிசி இலை. நம்மளுக்கு மருகு சரியாகிறதுக்கு இதை வந்து பேக் மாதிரி போடலாம். இது பிரண்டை சட்னி. நம்மளுக்கு வயிறு ஜீரணத்துக்கு இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி இருக்கிறது எடுக்கக்கூடாது, இப்படி கொழுந்தாக இருக்கிறது தான் எடுக்கணும், இல்லைன்னா நார் நாராக வரும். அடுத்தது புதினா, உங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த நாலுமே நம்ம வந்து வீட்டில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து முலாம்பழ செடி தான். இது வந்து நான் தனியாக விதெல்லாம் போடலை. நாங்கள் ஜூஸ் அடிச்சுட்டு மாடி தோட்டத்துக்கு வந்து அந்த தண்ணியில் ஊற்றுறப்ப அதுவே தானாக வளர்ந்துச்சு. நான் வந்து முலாம்பழ செடி மாற்றி வச்சா கூட இவ்வளோ நல்லா வராது. இப்போ பாருங்கள், தானே வந்ததுனால இலையெல்லாம் நல்லா பெருசாக, பூவும் வந்து நிறைய வந்திருக்கு. அதுலேருந்து காய்களும் இப்போ தான் சின்ன சின்னதாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இலை வந்து கொஞ்சம் நல்லா முள்ளுன்னா பாருங்கள், இதுதான் வந்து காய். இது நல்லா உருண்டையாக பெருசாகும். நம்மளுக்கு முலாம்பழம் வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேரிகோல்டு பாருங்கள், நல்லா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த யானை வெண்டையில் இது ஒன்று தான் விதைக்காக வச்சுருக்கேன். இது வந்து சங்குப்பூவோட விதை. அப்புறம் வந்து இந்த கீரை விதையும் விதை எடுக்கிறதுக்காக மூணையும் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நாங்கள் எங்கள் பாத்தியில் வந்து சின்ன வெங்காயம் நடுறது தான். சரி, வெயில் காலமாக இருக்குது, இப்போ போய் நடலாமா அப்படின்னா பாத்தி போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அது வர ஆரம்பிச்சிடும். அடுத்த மாதம் ஏதாவது கோடைமழை கிடச்சிதுன்னா அதுவே தானாக நல்லா வளருங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து இப்போவே நட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நட்டிருக்கேன்.